எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ட்ராவலிங் விளாக் தான் பார்க்க போறீங்க. நாங்க இப்போ ஒரு 1 மந்த்துக்கு கர்நாடகா போறேன். அதனால அந்த ஒரு விளாக் தான் இன்னைக்கு. இன்னைக்கு நாங்க ட்ரெயின்ல தான் ட்ராவல் பண்ண போறோம். ட்ரெயின்ல திருநெல்வேலியிலேருந்து நாங்க கர்நாடகா. கர்நாடகால ஷிவமோகான்ற ஒரு ஊருக்கு ட்ரெயின்ல ட்ராவல் பண்ண போறோம். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட்டு அந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க. இதுதான் இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட்டு ஜர்னி. பேக்கெல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் இப்போ திருநெல்வேலியிலேருந்து 3:45க்கு இந்த ட்ரெயின் கிளம்புது. கிளம்பி இதெல்லாம் வந்து இந்த ஊர் வந்துட்டு அம்பாசமுத்திரம். பாருங்கள் நேச்சுரலாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நியர்பை குற்றாலத்துக்கு பக்கத்தில் வரும் இந்த ஊர். திருநெல்வேலியிலேருந்து அம்பாசமுத்திரம், அதுக்கப்புறம் தென்காசி எல்லாம் போய் திரும்பி அங்கேருந்து இன்ஜின் சேஞ்ச் ஆகி இது வந்து மதுரைக்கு வருது. பாருங்கள் எவ்வளோ நேச்சர் அழகாக இருக்குல்ல. பார்த்திங்களா, இங்கே தான் வந்துட்டு தாமிரபரணி ஆறு வந்துட்டு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் இந்த ஊர். இங்கேருந்து ஆரம்பிக்குது தாமிரபரணி. பாருங்கள் இங்கே ஃபுல்லாக வயக்காடு தான். நல்லா நேச்சரை பார்த்து வந்துட்டுருந்தோம். இது வந்து பாவச்சத்திரன்ற ஒரு ஊர். இங்கேருந்து தென்காசி ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இருக்காது, ஒரு 20 மினிட்ஸில் தென்காசி வந்துட்டு அங்கே நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு டீயும் சமோசாவும் சாப்பிட்டு அடுத்து தென்காசிலேருந்து இப்போ திரும்பி ராஜபாளையம் இதெல்லாம் ஊர் வந்துட்டு ராஜபாளையம், ஸ்ரீவல்லிபுத்தூர், அங்கே நாங்கள் ஒரு 7:30 போல் டிஃபன் சாப்பிட ஆரம்பித்தோம். டிஃபன் வந்து வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். புளியோதரையும் சப்பாத்தியும் தான். சப்பாத்தி வந்து கவர்லேயே வச்சுட்டு கொண்டு வந்துட்டேன். பிளேட்டில் வந்து 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். பிளேட்டில் வச்சுட்டு இப்போது ஒரு நைட்டு ஒரு 8 மணி மதுரைக்கு ரீச் ஆகி அங்கேருந்து விடிய காலையிலே நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூரில் காலையில் ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் பெங்களூர் தான். பெங்களூர் வந்துட்டாலே வந்து பாக்கு தோட்டம் நிறைய இருக்கும். பெங்களூர் இந்த சைடில், தும்கூர் இந்த சைட்லலாம் வெறும் பாக்கு தோட்டமாக இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். நல்ல நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டுருந்தோம். இனிமேல் நீங்கள் கர்நாடகாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அதுக்கப்புறம் அங்கே உள்ள ரெசிபி எல்லாம் நிறைய பார்ப்பீங்க. நிறைய அங்கேருந்து போடுவோம். எங்கள் அம்மா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன்ஸ் வந்து அந்த ஒரு 90s கிட்ஸு அப்போவே நல்லா வெரைட்டியாக டிஃபன் பண்ணுவாங்க எங்கள் அம்மா. தமிழ்நாட்டு ஐட்டமும் பண்ணுவாங்க, கர்நாடகா ஐட்டம்ஸும் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா வச்சு நிறைய ரெசிபி போடுவேன் பாருங்கள். எங்கள் அம்மா எங்கள் அக்கா வச்சு நான் ரெசிபி போடுவேன் பாருங்கள். எல்லோரும் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு மதியம் ஒரு 1:30 போல் நாங்கள் எங்கள் ஊர் ரீச் ஆகிட்டோம். எங்கள் அம்மா வீட்டு ஊரில் ரீச் ஆகிட்டோம். இதுதான் வந்துட்டு துங்கா நதி. கங்கையில் குளிக்கணும்னு சொல்லுவாங்க. கங்கஸ்தானா துங்கப்பானான்னு சொல்லுவாங்க. துங்கா நதி வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு தண்ணின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு இங்கேருந்து இறங்கி நாங்கள் ஆட்டோலேருந்து வீட்டுக்கு போயிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவனும் மற்றும் நானும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸில் வீடு போய் சேர்ந்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதுதான் நான் வந்து படித்த ஸ்கூலு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே
நான் படித்த காலேஜ் வரும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒன்று மற்றும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.